சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரித்தெழுதுக 6th to 8th வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது 9th 10th 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புக்கான பிரித்தெழுதுக தான் ஃபுல்லாவே நம்ம தொகுத்து பார்க்க போறோம். இதுல 6th to 8th வரைக்கும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் கொடுத்துட்றேன். அதுல போய் நீங்க அந்த பிரித்தெழுதுக பார்த்தீங்கன்னாவே போதும். அந்த பிரித்தெழுதுகளையே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக, இது வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதுக. பிரித்தெழுதுக கொடுத்து சேர்த்து எழுதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க இதைத்தான் எழுதணும். ஸோ பிரித்தெழுதுக நீங்க படிச்சாவே போதும், சேர்த்தெழுதுகவும் இதுல கவர் ஆயிடும். இது பிரித்தெழுதுகளை மா கூட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இது எப்படி சேர்த்து எழுதுவீங்க? மாவடி அப்படின்னு தான் சேர்த்து எழுதணும். ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே உங்களுக்கு காமனா வந்து ஒரே வீடியோல நான் கொடுத்துருப்பேன். 6th 7th 8th பிரிச்சு கொடுத்துருக்கிறேன். 9th 10th மட்டும் ஃபுல்லா ஒரே வீடியோல கொடுக்குறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வல்லினம் மிகும் இடங்கள் அப்படிங்கிற லெசன்ல கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது எப்படி நம்ம பிரிப்போம்? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. மாவடி மா கூட்டல் அடி. தனியாள் தனி கூட்டல் ஆள். இவளை இவள் கூட்டல் ஐ. அடுத்து புணர்ச்சி. புணர்ச்சியில பாத்தீங்க அப்படின்னு எப்படி பிரிப்போம்? தொன்மையான தொன்மை கூட்டல் ஆன. நூலாகிய நூல் கூட்டல் ஆகிய. தொல்காப்பியத்தில் தொல்காப்பியம் கூட்டல் இல். தொல்காப்பியத்தில் நம்ம இப்படிதான் பிரிப்போம். சிற்பக்கலை சிற்பம் கூட்டல் கலை. அக்கல்லில் ஆ கூட்டல் கல்லில். அடுத்து தமிழக சிற்பக்கலை. தமிழக சிற்பக்கலை எப்படி வரும்? தமிழகம் கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? தமிழக சிற்ப கலை, தமிழக கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை, இதுதான் கரெக்ட். தமிழக கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை. இதனை கொள்ளலாம் இதனை கூட்டல் கொள்ளலாம். கண்ணகிக்கு சிலை கண்ணகிக்கு கூட்டல் சிலை. சுதை சிற்பங்கள் சுதை கூட்டல் சிற்பங்கள். அறிய முடிகிறது அறிய கூட்டல் முடிகிறது. தமிழ் பேச்சு தமிழ் பேசு தமிழ் கூட்டல் பேசு. தமிழ் பேச்சு தமிழ் கூட்டல் பேச்சு. கைகள் கை கூட்டல் கல். அடுத்து 18, பூக்கள் பூ கூட்டல் கல். இதோட பாத்தீங்கன்னா 9th வந்து கம்ப்ளீட், உலக முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ். இதுல அப்படியே நம்ம 10th பார்த்துடலாம். ஓகேங்களா? 10ஆம் வகுப்புல பிரித்தெழுதுக ஃபுல்லாவே. அன்னை மொழியில வந்து என் தமிழ்னா இது எப்படி நம்ம பிரிப்போம்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. நீதி வெண்பால அருந்துணை அருமை கூட்டல் துணை. கல்வி என்ற கல்வி கூட்டல் என்ற. பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. மொத்தமா பாத்தீங்கன்னா இல்ல வெறும் 4 தான் கொடுத்துருக்காங்க 10th. ஸோ இதோட வந்து 10th இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக முடிஞ்சிருச்சு. திரும்பவும் சொல்றோம், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே காமன் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்தாங்கன்னா பிரித்தெழுதணும். அதாவது இந்த மாதிரி கொடுத்து சேர்த்தெழுதி கொடுத்து பிரிக்க சொன்னாங்கன்னா இப்படி பிரிக்கணும். இதுவே இதை கொஸ்டினா கொடுத்து பிரித்தெழுதுக கொஸ்டினா கொடுத்து சேர்த்து எழுத சொன்னாங்கன்னா நீங்க இந்த சைடு இருக்கிறத எழுதணும். ஓகேங்களா? இதே போல வேற எந்த மாதிரி டாபிக் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணி வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவா இருக்கும். தேங்க்யூ.